ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायश्च भागवतस्य भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति क्षमं करोति वाचालं पङ्गुं लङ्घयते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिण परमानन्दमाधुष्य चैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानगणशलाकया चक्षुन्मीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुदल श्रीमती जयपताक स्वामी विराम नमो आचार्य नित्यकृतम ताय नगरम धारिणी। नमो विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुदल श्रीमती भक्ति वेदांत स्वामी विराम नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवद भाषा देशधारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण श्रीमद् भागवतम 7வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இதில் வந்து நம்ம 41வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். ஸோ பிரகலாதர் வந்து பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறார். என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு அப்படின்னா, ஓ பகவானே, நீங்கள் வந்து எப்பொழுதும் எல்லாருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியவர். ஸோ ஆக்சுவலாக இந்த உலகத்தில் நாங்கள் வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஜென்ம மிருத்தி ஜராவியாதி இந்த சக்கரத்துக்குள்ளே நான் மாட்டின்னு இருக்கோம். நான் வந்து போன ஜென்மத்தில், அதான் என்னுடைய கர்ம வினையின் காரணமாக இப்போ நான் வந்து என்னவா பிறந்திருக்கேன், ஒரு அசுர குழந்தையா பிறந்திருக்கேன். அப்படி அசுர குழந்தையா பிறந்ததுனால தான் உண்ணத்தகாத பொருட்களை, ஓகேங்களா, ஸோ அவர் என்ன சொல்றாரு, உண்ணத்தகாத பொருட்களை எல்லாம் நான் வந்து சாப்பிட்டுட்டேன், அதாவது அசைவம் எல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அருள் கூர்ந்து என் மீது கருணை காட்டுங்க, என்னை வந்து இந்த துன்பத்திலிருந்து விடுவிச்சிடுங்க. ஏன்னா பகவானே, உங்களுடைய அபாரணமான அந்த கருணையால தான் நாங்கள் வந்து ரட்சிக்கப்படுறோம். அதெல்லாம் நீங்க தான் எங்களை வந்து காப்பாற்றணும். ஏன்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகள்ல பகவான் எல்லா ஜீவராசிகளும் தான் காப்பாத்திட்டு இருக்காரு. யார் யார் என்னென்ன தவறு செஞ்சாலும் எல்லாத்தையும் சகிச்சுண்டு பொறுத்துண்டு அவர் வந்து காப்பாத்திட்டு தான் இருக்காரு, இல்லையா? இதுவரையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு நதி கடல்ல போய் கலக்குது. கடல் வந்து இன்னும் பொங்கி ஃபுல் உலகத்தை வந்து அழிக்கணும்னு அழிக்க வர்றதே இல்லை, இல்லையா? அவ்வளோ பொறுமையோடு இருக்கு. அதுபோல் ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல என்ன நடக்குது, பெரிய பெரிய அந்த மேக வெடிப்புகள், அதே போல் நதிகளில் வந்து காட்டு வெள்ளமெல்லாம் ஏற்பட்டு, ஸோ எவ்வளோ தண்ணி போய் சேருது கடலில். ஆனால் கடல் அதனுடைய எல்லைக்குள்ளே அமைதியாக தான் இருக்கும், இல்லையா? அதுபோல் பகவான் எப்படி இருக்கார், அவர் பாட்டி ரொம்ப அமைதியாக இருக்கார். யாராவது என்னவாவது பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அவர் வந்து அமைதியாகவே இருக்கார். பகவானே, நீங்க தான் அகில லோகத்தின் ஆதி குரு, நீங்க தான் இந்த பிரபஞ்ச விவகாரங்கள் எல்லாத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க. நீங்க இல்லாத ஒரு இடம்னு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த அனைத்து ஆத்மாக்களை மீட்டு தன்னகத்தே வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க. ஏன்னா இப்ப குடிபோதையில அதிகமா அடிக்ட் ஆகியிருக்க மகனை இப்ப அந்த குடிபோதையிலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்பா என்ன நினைப்பாரு, சீக்கிரம் என் குழந்தை அதை திருந்தி என் வீட்டுக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசிப்பாரு, இல்லையா? ஏன் என் குழந்தை வந்து அந்த இடத்துல இப்படி கஷ்டப்படணும்? ஏன்னா வீட்டில் இருந்தால் அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து மற்றவங்களோட சேர்ந்து அவன் கெட்டு போயிடுறான். அதனால அந்த இடத்துல இருந்து அவன் சீக்கிரம் திருந்தி என்கிட்ட வரணும்னு எப்படி எதிர்பார்ப்பாரோ அதே போல பகவானும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நாமெல்லாம் கெட்ட குணங்கள்ல இருந்து விடுபட்டு அவர்கிட்ட போகணும் அப்படின்ட்டு அவர் வந்து விருப்பப்படுறார். ஓ பகவானே, இந்த மனித குலம் அனைத்திற்கும் தந்தை நீங்க தான், உற்ற நண்பர் நீங்க தான். ஆனா இந்த அறிவற்ற மூடர்கள் அதாவது புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ அவங்க ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க, அவங்க மேல கூட கருணை காட்டுறீங்க. உங்களுடைய கருணையால என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பகவான் வந்து கோவப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் ஆகாது.
இந்த மொத்த உலகத்தையும் நாசப்படுத்துறதுக்கு. ஆனால் பகவான் வந்து பொறுமையா இருக்காரு. ஆனா இதுல இருந்து நம்ம வந்து ஒரு பக்தி நிலைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு யார் தேவை அப்படின்னா, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகுசு, சீட பரம்பரை மூலமாக வந்த குருக்களோட சேர்ந்து அந்த குரு சொல்றதை கேட்டுண்டு நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும். அப்படி நடத்தும் போதுதான் அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த பக்தியின் பாதைக்கு போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனிதர்களுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசமே இல்லாம போகும். இப்ப ஆகார நித்திர பயம் மைத்துனா, சாப்பிடுறது மிருகமும் சாப்பிடும் மனுஷனும் சாப்பிடுறான், தூங்குறது மிருகமும் தூங்கும் மனுஷனும் தூங்குறான். ம் அடுத்தது தற்காத்துக்கொள், மிருகமும் தற்காத்துக்கொள்ளும் மனிதனும் தற்காத்துக் கொள்றான். அப்புறம் சந்ததி உற்பத்தி மிருகமும் பண்ணுது மனிதனும் பண்றான். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் மிருகத்தின் போல நாமளும் நடந்துக்க கூடாது. நாம் என்ன பண்ணணும்? ஸோ ஆன்மீக வளர்ச்சிக்கு முயற்சி பண்ணணும், பக்திய பண்ணணும். அத யார்கிட்ட இருந்தா நமக்கு வந்து பர்ஃபெக்ட்டா ஆகும் அப்படின்னு அப்படி ஒரு பரம்பரையில போய் நம்ம வந்து இருக்கணும். இல்லையா? ஸோ அந்த சீட பரம்பரை மூலியமாக நமக்கு பக்தி வந்து விநியோகிக்கப்படுது. அந்த பக்திய பண்ண பண்ண என்ன ஆகும் தெரியுங்களா? அ கோபி பர்த்தும பர்த்துபதஹ பதகமலயோ தாசதாசானுதாசாம். கோபி பர்த்துஹு பதகமலயோ தாசதாசானுதாசம். நான் வந்து அந்த கோவிந்தனுடைய தாசர்களுடைய தாசனாக இருக்க தான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மாறிடுவாங்க பாருங்க. மிருகத்தை போல இருந்தவங்க பக்தி மார்க்கத்திற்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, நான் வந்து பகவானுடைய பக்தர்களுக்கு பக்தர்களுடைய அடியார்களாக நான் மாறணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ மகா புருஷரே, நீங்க தான் சிறந்தவர். ஆக்சுவலா பகவானே, நான் வந்து இந்த பௌதிக உலகத்தை பார்த்து பயப்படுறதே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? ஏன்னா நான் எப்பவுமே உங்களை நினைச்சுண்டு உங்களை பத்தி பாடிண்டே இருக்கேன். எப்பவும் உங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன். அதுலயே என் வாழ்க்கை வந்து அப்படியே முழுகி இருக்கு. நான் வந்து இந்த பௌதீக சுகபோகங்களை விருப்பப்படல. ஆனா நிறைய பேர் எப்படி இருக்காங்க, இந்த பௌதீக சுகபோகங்கள்ல என் குடும்பம், என் சமுதாயம், என் தேசம் அப்படின்னுட்டு யோசிச்சு 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 பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு 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 என்ன பண்றாங்க, நாசமா போயிடுறாங்க. ஏன்னா முட்டாள்கள் தான் இந்த வேலையை செய்வாங்க. ஆ ஏன்னா நம்ம வந்து நாம திட்டம் போடக்கூடாது. இதெல்லாம் திட்டம் போடக்கூடியது யாருன்னா பகவான் தான். அவருடைய திட்டத்துக்கு நாம வந்து செயல்படணுமே தவிர நம்முடைய திட்டத்தின் பிரகாரம் நம்ம வந்து நடக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்க வந்து பிரகலாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்படி இருக்க விருப்பப்படலை. ஏன்னா இந்த லோகமே வந்து எப்படி இருக்கு, துக்காலயம். துக்காலயம் அசாஸ்வதம். இந்த துக்காலயத்துல இருந்துட்டு ஏன் நான் துக்கத்துல இருக்கேன், எனக்கு ஏன் துக்கம் வருது அப்படின்னு கேட்ட முட்டாள்தனம் தான். இல்லையா? ஸோ அதுதான் இங்க வந்து பிரகலாதர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா துக்காலயம் தான் சுவாமி, ஆனா நான் துக்கப்படுறது இல்லை. ஏனால் நான் எப்பவுமே உங்களை பத்தி நினைச்சுட்டு இருக்கேன், உங்களுடைய புகழ பாடிண்டே இருக்கேன். அதனால எனக்கு துக்கமே வர்றதில்ல. சப்போஸ் நாம வந்து அதை பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு பகவானுடைய பாதத்தை பிடிக்கணும். கிருஷ்ணர் பாதத்தை பிடிக்க போறீங்களா, இல்ல மாயையுடைய பாதத்தை பிடிச்சுக்க போறீங்களா? ம் தெய்வீஹி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா. மூன்று குணங்களால பின்னப்பட்ட மாயையினுடைய பாதத்தை பிடிச்சுக்க போறீங்களா? இப்ப யாருடைய பாதம் உங்களுக்கு வேணும்ட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆ கிருஷ்ணருடைய பாதம் வேணுமா இல்ல மாயாதேவியோட பாதம் வேணுமா அப்படின்னுட்டு. ஓகேங்களா? சோ பிரகலாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் நரசிம்ம தேவரே, உண்மையில நீங்க வந்து ஒரு சிறந்த முனிவர். ஏன்னா ஒரு சிரேஷ்டமான ரிஷி என்ன பண்றான்னு தெரியுங்களா? பகவானே, எல்லாத்தையும் சிருஷ்டிச்சது நீங்க தான். ஆனா எல்லாரும் உங்களை போல இருக்கிறது இல்ல. பகவான் எடுக்காத அவதாரமே கிடையாது. பகவான் எல்லா அவதாரமும் எடுத்திருக்காரு. எல்லாத்துலயும் சிறந்தவர் அவர்தான். மச்சமா, கூர்மமா, வராகமா, நரசிம்மமா, ஆம், ஏன் பரசுராமர் ரிஷியா இருந்தார் இல்லையா?
ராமரா, கிருஷ்ணரா, இப்படி அதாவது அன்லிமிட்டெட் எல்லைக்குட்படாத எத்தனையோ அவதாரங்க பகவான் எடுத்திருக்காரு. ஆனா இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லோகத்துல ரிஷிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த ரிஷிங்க எப்படி இருக்காங்க தெரியுமா சுவாமி? என்ன சுயநலம் பிடிச்சவங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும் முக்தி அடையணும் அப்படின்னுட்டு விருப்பப்பட்டுண்டு அவங்க வந்து இப்ப பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்கலாம், பட்டணத்துல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பௌதிகமா மக்களை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்ல. மற்ற மக்களை பத்தி யோசிக்கிறதே இல்லைங்க. வெறும் அவங்க வந்து தன்னலம், சுயநலம் பிடிச்சவங்களா இருக்காங்க. அவங்க மட்டும் மௌன விரதம் ஃபாலோ பண்ணிண்டு, அவங்க மட்டும் தியானம் பண்ணிண்டு, அவங்க மட்டும் இமயமலைக்கு போயி, அப்புறம் வந்து வனத்துக்கு போயி, இப்படியெல்லாம் அவங்க செஞ்சு, அவங்க மட்டும் முக்தி அடையறாங்க. ஆனா என்ன பொறுத்தவர, அ அவங்கெல்லாம் வந்து ஒரு முட்டாள்கள்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நாம வந்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஏன்னா, பகவானே உங்கள பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து அத மத்தவா எல்லாருக்கும் சொல்லணும். இல்லையா? ஸோ நான் மட்டும் அத யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து எல்லாருக்கும் பகவானே உங்கள பத்தி சொல்லி, அந்த கிருஷ்ண உணர்வ நான் வந்து எல்லாருக்கும் குடுப்பேன். ஏன்னா, உங்களுடைய தாமரை திருவடி தான் ஆனந்தத்த கொடுக்கக்கூடியது. அந்த ஆனந்தத்த தரக்கூடிய அத வந்து நான் வந்து நான் மட்டும் அடைய மாட்டேன். என்ன சேர்ந்த எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் அடைய வைப்பேன். இல்லையா? ஏன்னா, இப்ப ஒரு பக்தன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, ஒண்ணும் இல்ல மாதாஜி. இப்ப எப்படி உங்க அப்பன போலயே இருக்க பாரு, உங்க தாத்தன போலயே இருக்க பாரு, அப்படின்னு பசங்கள திட்டுவாங்களா இல்லையா? திட்டுவாங்க. காரணம் என்ன? டிஎன்ஏ. ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே தாத்தாக்கு இருக்கிறது அப்பாக்கு இருக்கும், அப்பாக்கு இருக்கிறது அப்படியே பையனுக்கும் இருக்கும். இல்லையா? அதே போல தான். இங்க நம்மளுடைய குரு, தந்தை, ஆன்மீக தந்தை யாரு? ஜெயபிரதாக்க சுவாமி. அவருடைய தந்தை குரு யாரு? ஸ்ரீல பிரபுபாதர். இல்லையா? ஸோ அப்படி பாருங்க. நம்மளுடைய அப்பா, நம்முடைய தாத்தா எல்லாம் எப்படி இருக்காங்களோ, அப்படிதான் நாமளும் இருப்போம். இப்ப நம்மள வந்து ஆக்சுவலா நம்மளுடைய குடும்ப பிசினஸ் என்ன? பிரச்சாரம் பண்றது. இல்லையா? ஸோ அந்த பிரச்சாரத்த தான் பண்ணிட்டு இருப்போம். நம்மள என்னதான் வாய கட்டி உட்கார வச்சாலும், நம்மளால இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தாத்தா, அப்பாவோட ரத்தம் நம்ம உடம்புலயும் இருக்கு. அந்த பிரச்சாரத்தின் தன்மை நம்மளால விட்டு இருக்க முடியாது. ஏன்னா பக்தர்களுடைய தன்மையே அதுதான். வாய வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டாங்க. பகவான பத்தி சொல்லிண்டே இருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு பக்தன் எடுத்து நீங்க சொர்க்கத்துல விடுங்க. அங்கேயும் போய் பகவான் கிருஷ்ணர பத்தி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுரும். அவன எடுத்து போய் நரகத்துல போட்டோம்னு நரகத்திலயும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுரும். அதனால கம்முனு நீ வைகுண்டத்துக்கே போயிடுப்பா அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. இல்லையா? ஏன்னா எங்க போனாலும் அங்க இருக்கிறவங்களையும் என்ன பண்ணியாச்சு? டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடுவாங்க. அவங்களெல்லாம் பக்தி குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அது போல இப்ப சொல்லுங்க. நம்மளுடைய ஆ குலத்தொழில் என்ன? இருங்க ஆன் பண்றேன். சொல்லுங்க. பிரச்சாரம் பண்றது. ஆ பகவான் பற்றி பிரச்சாரம் செய்யணும். பகவான பத்தி பிரச்சாரம் பண்றது. இப்ப சொல்லுங்க. உங்களால அதெல்லாம் பண்ண முடியாம இருக்க முடியுமா என்ன? இருக்க முடியாது மாதாஜி. பகவான பத்தி சொல்லி கேட்காம இருக்க சொல்லி முடியுமா? நிறைய வாங்கி கட்டிக்கிறோம் வேற மாதாஜி. முடியாது மாதாஜி இருங்க. பகவான பத்தி கேட்காமவது இருக்க முடியுமா? பேசாம இருக்க முடியாது. ஆ. பேசணும். கண்டிப்பா 3 மணி ஆனா எப்ப கிளாஸ் வரும் எதிர்பார்க்கறீங்களா இல்லையா? எதிர்பார்க்கிறேன். ஆமா மாதாஜி. சோ ஒண்ணு பகவான பத்தி கேட்கணும், இல்லைன்னா பகவான பத்தி மத்தவங்களுக்கு சொல்லணும். அதை தவிர வேற தெரியவே தெரியாது வேற. நமக்கெல்லாம். காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம அப்பா தாத்தா அந்த டிஎன்ஏ இப்ப நமக்கும் வந்துருச்சு. அதனால நம்மளால, ஏன்னா இது பக்தர்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ், நம்மளால அதை விட்டுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்தது இங்க வந்து இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பௌதிகமான ஆசைகளோட. ஆனா ஒரு நிமிஷம். माता जी मैं क्लास में है, बाद में मैं बात कर रही हूँ. ஸோ அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நம்ம
கிருஷ்ண பக்தியிலே தான் இருக்கணும். கிருஷ்ண பக்தியை விட்டுட்டு நம்மளால வேற வழிக்கு நம்மளால போகவே முடியாது. ஸோ ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பௌதீகமான சுகபோகங்கள் தான் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமா எதை நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னவோ தான் பிறந்ததே அதுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமா உடலுறவு வாழ்க்கை. ஸோ உடலுறவு இப்ப பாருங்க, நமக்கு கை அரிக்குது அப்படின்னா 2 கையை பிடிச்சு அப்படி சுரிஞ்சுன்னா சரியா போயிடுச்சு இல்லையா? அதுபோல உடலுறவு பண்றதே தனக்கு ஆனந்தம். அதுவே தான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம், வாழ்க்கையின் குறி அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் என்ன, முட்டாள்தனமானவங்க, அவிவேதிகள், முட்டாள்தனம். ஸோ அப்ப மிருகம் தான் பண்ணுதுங்க, அதனால் அவ்வளோ பெரிய விஷயமா? ஸோ மிருகத்துக்கும் மனிதர்களும் வித்தியாசம் இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாவது ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும். முட்டாள்தனமா திரும்ப திரும்ப அதுதான் இம்பார்ட்டன்ட்டுன்னுட்டு அதன் பின்னாடி ஓடக்கூடாது. இங்க வந்து பிரகலாத் மகாராஜ் உன்ன என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ பரம புருஷரே, முக்தி அடையறதுக்கு 10 வழிகள் இருக்கு. அதாவது என்னென்ன தெரியுங்களா? மௌனத்தை அனுஷ்டிக்கிறது, மௌனமா இருக்க முடியும். அடுத்தது விரதங்களை அனுஷ்டிக்கிறது. அடுத்தது எல்லா வகையான வேத அறிவுகளை வந்து தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது தவம் செய்யறது. அடுத்தது வேதங்களை பற்றிய வேத இலக்கியங்களை கத்துக்கிறது. அடுத்தது வர்ணாசிரம தர்ம கடமைகளை வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றது. அடுத்தது சாஸ்திரங்களை விளக்கி மற்றவாளுக்கு சொல்றது. அடுத்தது தனிமையான இடத்தில் வசிப்பது, மௌனமாக மந்திரங்களை வந்து உச்சாடனம் பண்றது. அடுத்தது சமாதியில் ஆழ்ந்திருப்பது. ஸோ இதெல்லாம் என்ன, முக்திக்கான வழிகளாக சொல்லப்படுறது. ஆக்சுவலா முக்திக்கான வழிகளாக, ஜீவனோபாய வழிகளாக இது வந்து சொல்லப்படுறது சுவாமி. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, இதை ஆக்சுவலா இதுல ஏதாவது ஒன்னையாவது ஃபாலோ பண்ணா அவங்க வந்து பக்திக்கு வந்துட முடியும், கொஞ்சமாவது ஆன்மீக வளர்ச்சி அடைவாங்க. ஆனா இதெல்லாம் விட்டுடுறாங்க பகவானே. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, மனிதர்கள் வந்து பொய்யான தற்பெருமை கொள்கிறார்கள், தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கிறது. ஐயோ என்னங்க, எங்க பரம்பரை எப்படிங்க, எங்க தாத்தா அப்படி, எங்க அப்பா அப்படி, எங்களுடைய வம்சம் அப்படி, நாங்க அப்படி இப்படின்னுட்டு ஒரு பெரிய தற்பெருமை. என் கலருக்கு அதான் சாரி, என் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த கார்ல நான் போவேன். ஸோ நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமா, நாளுக்கு ஒரு புடவை கட்டுறது, நாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ இப்படியெல்லாம் வந்து தற்பெருமை பேசுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் அவங்க வந்து தற்பெருமை பேசி என்னவோ பெரிய வெற்றி அடைஞ்சவங்களாம் நினைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பொய்யான விஷயம். நான் சொல்லல, பிரகலாதர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மாதாஜி கிளாஸ் இருக்கிறேன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே நினைக்காதீங்க, பிரகலாதர் சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது, பிரபஞ்சத்தில் வந்து அனைத்து காரணங்களுக்கும் காரணம் நீங்க தான் சுவாமி. ஏன்னா நீங்க தான் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிச்சிருக்கீங்க. ஸோ காரணமும் நீங்க தான். இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கான சக்தி நீங்க தான், அந்த காரணமும் விளைவும் நீங்க தான். ஏன்னா நம்ம வந்து இந்த உலக சிருஷ்டிக்கு 3 காரணங்கள் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே. என்னது? உபாதான காரணம், அதாவது ரா மெட்டீரியல். அடுத்தது நிமித்த காரணம், கிரியேட்டர். அடுத்தது வந்து சககாரி காரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? ஸோ உபாதான காரணம், இப்போ நம்ம எல்லாரும் பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு தோசை பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை, அரிசி உளுந்து, இது நமக்கு தேவைப்படுறது. அதுதான் என்ன, ரா மெட்டீரியல், உபாதான காரணம். அடுத்தது நிமித்த காரணம், அதை செய்யக்கூடியவங்க யாரு, பெண்கள். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட், அதை செய்யறதுக்கு தேவையான சககாரி காரணம். என்ன, நமக்கு ஸ்டவ் தேவை தோசை ஊத்துறதுக்கு, அதுக்கு அடுத்து தோசை கல் தேவை, தோசை எடுக்கிறதுக்கான அந்த தோசை எடுக்கிற அந்த என்ன கரண்டி அது தேவை இல்லையா? ஸோ இதெல்லாம் அதே போல இப்போ அதே ஆண்கள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு புரிய மாதிரி என்ன அப்படின்னா, இப்போ களிமண், அதுதான் என்ன, ரா மெட்டீரியல். ஓகே, உபாதான காரணம். அடுத்தது நிமித்த காரணம், அதை செய்யக்கூடிய குயவன். ஏன்னா அந்த மண்ணை நல்லா மெதிச்சு அவன் தானே பானையெல்லாம் செய்யணும். ஸோ அந்த பானை செய்யறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட், சககாரி காரணம் என்ன அப்படின்னா, அந்த சக்கரம் போல இருக்கு இல்லையா, அது அந்த மண்ணை பிசைறதுக்கு தேவையான தண்ணி. ஸோ இதெல்லாம் அதே போல அதை சுடுறதுக்கு தேவையான நெருப்பும் வேணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஓகேங்களா?
சோ இப்படி அனைத்து காரணமா இருக்கிறதும் பகவானே நீங்க தான். யாரு? பிரகலாதர் சொல்லிட்டு இருக்கார். அனைத்து காரணம் விளைவு எல்லாமே பகவானே நீங்க தான். அதே போல ஒரு மரத்துக்குள்ள நெருப்பா இருக்கிறதும் பகவானே நீங்க தான். ஏன்னா அந்த காலத்துல யாகம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரணிக்கட்டைய உரசுனாலே என்ன வந்துடும்? நெருப்பு வந்துடும். அதை வச்சுதான் யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இப்ப என்ன பண்ணாங்க, அப்படியே கற்பூரத்தை போட்டு அப்படியே மேட்ச் பாக்ஸை பிடிச்சு வச்சு விடுறாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே அரணிக்கட்டைய உரசி அதுல இருந்து நெருப்பு எடுத்து அதுக்கப்புறம் தான் யாகத்தையே வந்து செஞ்சுட்டு இருப்பா. சோ இப்படி அனைத்து காரணமாகவும் அனைத்தின் விளைவாகவும் இருக்கக்கூடியவர் பகவானே நீங்க தான். சோ இத எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பக்தர்களால மட்டும்தான் பகவானே உங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியும். மத்தவங்க யாராலையும் பகவானே உங்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. ஓ பரம புருஷரே, மண்ணாக, நீராக, நெருப்பாக, காற்றாக, ஆகாயமாக இருப்பதும் நீங்க தான். பகவானே பஞ்சபூதங்களாக, உயிர் காற்றாக, 5 புலன்களாகவும், ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் எல்லாமே பகவானே நீங்க தான். அனைத்து மனசும், உணர்வு, அப்புறம் வந்து பொய் அகங்காரம் எல்லாமே பகவானே நீங்க தான். அதே போல ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், மனசு எல்லாமும் இருக்கிறது பகவானே நீங்க தான். இப்படி பகவானே நீங்க இல்லாத ஒரு இடம்னு எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பௌதிக லோகத்துல இருக்கக்கூடியவங்க யாருமே உங்களை வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. பக்தர்களால மட்டும்தான் உங்களை வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே போல இந்த பௌதிகமான 3 குணங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இப்படி 3 குணங்களாக இருப்பதும் நீங்க தான். அதே போல பஞ்சபூதங்களாக, மனமாக, தேவர்களாக, மனிதர்களாக எல்லாமே சிருஷ்டிக்கிறது பகவானே நீங்க தான். இப்படி அனைத்தின் காரணமும் பகவானே நீங்க தான். யார் ஒருத்தர் இப்படி ஆன்மீக வாழ்க்கைக்கு முன்னேறாங்களோ அவங்களால மட்டும்தான் அனைத்து காரணத்திற்கும் காரணமானவர் பகவானே நீங்கன்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சோ இப்படி உங்களுக்கு பக்தி சேவை செஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த பௌதீக பந்தத்திலிருந்து விடுவிக்க முடியும். அப்படி நாம பௌதீக பந்தத்திலிருந்து நம்ம விடுபடல அப்படின்னா இந்த என்ன ஆகும்? விடுபடலாம். இந்த பௌதீக அந்த மாயையிலே நாம மாட்டிண்டு கஷ்டப்படுவோம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானே உங்களுடைய பக்தி தொண்ட இந்த 6 வகையில செய்யலாம். யாரு சொல்றது? பிரகலாதர் சொல்றார். இந்த 6 வகையில உங்களுக்கு பக்தி தொண்டு செய்யலாம். அந்த 6 வகை என்ன அப்படின்னுட்டு டக்குன்னுட்டு அப்படியே எழுதிக்கோங்க. சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை ஸ்தோத்திரம் செய்யறது. அடுத்தது நாங்க என்னென்ன செயல் செய்யறோமோ பகவானே அது அனைத்துமே பகவானே உங்களுக்கு தான் அப்படின்னுட்டு உங்களுக்கு அர்ப்பணம் செய்யறது. அடுத்தது உங்களை வழிபடுதல், பூஜிக்கிறது. அடுத்தது உங்களை சார்ந்த செயல்களை செய்யறது. பகவானுக்கு ரிலேட்டடான செயல்கள் தான் செய்வேன். என்னுடைய இந்திரிய சுகத்துக்காக நான் எதுவும் செய்யறதில்ல. பகவானுக்காக நான் இதை வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் வந்து எப்பவுமே உங்களுடைய தாமரை திருவிழா சரணடைஞ்சு இருக்கிறது. அப்புறம் உங்களுடைய மகிமைகளை எப்பயுமே கேட்டுன்னு இருக்கிறது. ஸோ அதான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படி 6 வகையான பக்தி தொண்டை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, பக்தர்களால் இருக்கவே முடியாது. பக்தர்கள் இதை கண்டிப்பா செஞ்சே தருவாங்க. ஆனா பௌதிகவாசிகள் இதெல்லாம் செஞ்சே இருக்க மாட்டாங்க. என்ன பண்றது? ஸோ இதெல்லாம் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க? நாரதர் வந்து யுதிஷ்டருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி உன்னதமான விஷயங்கள் அனைத்தையும் பிரகலாதர் யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? அப்படியே ஸ்தோத்திரமா நரசிம்மரை பார்த்து பாடிட்டு இருக்காரு. சுவாமி நீங்க இப்படி, சுவாமி நீங்க அப்படி, உங்களை வழிபடனா இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு அவர் பாடுறத பார்த்துட்டு அப்படியே நரசிம்ம தேவருக்கு இருந்த கோபமே போயிடுச்சான். ஏன்னா அவர் வந்து இரண்யகசிபுவை கொல்லும் போது அவ்வளவு உக்கிரமா இருந்தார் இல்லையா? இப்ப அவருக்கு இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா குழந்தை வந்து எவ்வளவு அழகா வாய்ஸ்ல, அவ்வளவு அழகான வாய்ஸ்ல பேசின்னு இருக்கு. சோ அப்படி பேசிண்டே குழந்தை வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் வேற பண்றது. அப்படி இருக்கும்போது பிரகலாதனை பார்க்கும்போது எவ்வளவு அன்பு வரும் இல்லையா? நரசிம்மருக்கு அப்படி ஒரு பேரன்பு வந்துடுச்சான் பிரகலாதருடைய மேல. ஏன்னா இந்த குழந்தை வந்து எதுவும் பௌதிக விஷயங்களே கேட்கல. பகவானே எனக்கு உங்ககிட்ட பக்தி செய்யணும், உங்களை நான் சரணடையணும் அப்படின்னு தான் அந்த குழந்தை வந்து கேட்டுட்டே இருக்கான். சோ இப்ப வந்து பகவான் சொல்றார், ஓய் என் அன்பிற்குரிய பிரகலாதா, நீ வந்து
நல்ல குணம் படைத்தவன். நீ அசுர குலத்திலே பிறந்திருந்தாலும் நீ சிறந்தவன். உனக்கு அனைத்து மங்களமும் உண்டாகட்டும். நீ எப்பவுமே மகிழ்ச்சியோட இருப்பப்பா. நீ ஏன்னா என்ன கேட்டுட்டு இருக்க தெரியுமா? நீ உன்னுடைய பௌதிக விஷயம் எதுவுமே கேட்கல. ஆக்சுவலா நீ என்ன கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஜீவராசிகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுதான் என்னுடைய கடமையே. ஆனா நீ அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீ என்ன கேட்டுட்டு இருக்க? நீ என்னுடைய பக்தி பண்ணணும், மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்க. நீ நீடூழி வாழ்க. பாருங்க, பகவானே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. பிரகலாதா நீ நீடூழி வாழ்க. அப்புறம் என்னை திருப்திப்படுத்தணும். நீ ஆக்சுவலா என்னை திருப்திப்படுத்தலைன்னு வச்சுக்கோ, என்னை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. யார் ஒருத்தர் என்னை தரிசனம் பண்ணாங்களோ, திருப்தி பண்ணாங்களோ, அவங்களால மட்டும்தான் இந்த பௌதிக உலகத்திலையும் சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்களால சந்தோஷமா வாழவே முடியாது. எனதொருமை பிரகல்லாதா, நீ மகா பாக்யசாலி, மேன்மை மிக்கவன், ரொம்ப சிறந்த விவேகி. ஏன்னா என்ன சில பாவத்துல வழிபடுவாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் என்ன சாந்த பாவம், சாக்கிய பாவம், அடுத்தது தாசிய பாவம், வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம். ஸோ யார் யார் எந்த பாவத்துல எனக்கு வழிபடுறாங்களோ அந்தந்த பாவத்துல அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்யறேன் அப்படின்னுட்டு பகவான் சொல்றார். ஸோ இப்ப நாரதர் சொல்லிட்டு இருக்காரு இப்படி. ஏன்னா பிரகல்லாதர் என்ன கேட்டாலும் பௌதிக இன்பத்துல ஒரு துளி கூட ஆசையே கிடையாது. பாருங்க, அவர் அசுர குழந்தையா பிறந்திருந்தாலும் எவ்வளவு ஒரு சிறந்தவரா இருக்காரு. பகவான் உனக்கு என்ன வரம் எனக்கு கேளுப்பான்னு கேட்கிறாரு. ஆனா எனக்கு பௌதிக ஆசை எதுவுமே இல்லை சுவாமி, எனக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுடைய பக்தி தான் வேணும், கிருஷ்ண உணர்வு தான் வேணும், எனக்கு இந்த இந்திரிய சுகம் எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதோட நமக்கு 9வது அத்தியாயம் முடியாது. நாளைக்கு நம்ம 10வது அத்தியாயம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.